அஞ்சலியின் கர்ப்பத்தின் கடைசி 9 வாரங்களில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் கடந்த 9 வாரங்களில் குழந்தை எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதையும் பார்த்திருப்பீர்கள். 10வது வாரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆவலாக உள்ளீர்களா? சரி, வாருங்கள் போகலாம். இது அஞ்சலியின் 10வது வாரமாகும். அவளுடைய கர்ப்பத்தின் நற்செய்தியை அவளுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள அஞ்சலி மிகவும் ஆர்வமாக உள்ளார். ஆனால் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க நினைக்கிறாள். இந்த வாரத்தில் கர்ப்பத்தின் சில புதிய அறிகுறிகள் அஞ்சலி சந்திக்க நேரிடலாம். இந்த வாரத்தில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரான் ஹார்மோன்கள் உடலில் அதிகரிக்கும். மேலும் அது அவருக்கு வலியை ஏற்படுத்தும் மற்றும் அவரது மார்பில் முழுமையை உணர்கிறாள். அஞ்சலிக்கு மயக்கம் போன்றவை ஏற்படும். சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டு எழுந்த பிறகு நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இது கர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களின் காரணமாகவும் தலைவலி ஏற்படுகிறது. குழந்தையின் மூளை நன்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கீழ் மற்றும் மேல் கண்ணிமை உருவாகும் தருவாயில் உள்ளது. குழந்தை இனப்பெருக்க உறுப்புகளும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் அஞ்சலிக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய 11வது வார காணொளியை பார்க்க மறவாதீர்கள்.